الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا أصحاب البدريين والخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم، صدق الله صدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ்விற்கு உரித்தாகுக. அவருடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை வேறுகளின் மீது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்றும் ஓங்கி நின்று நிலையாக நிற்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த ஜமாத்தார்களே, ஹஜ்ஜினுடைய காலகட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய 8 திசையில் வாழக்கூடிய மனித சமூகம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலின் ஷஃபாஅத்தை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல லட்சங்களை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து தியாகம் செய்து தான் பிறந்த சொந்த மண்ணை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கோடான கோடி மக்கள் காபாவிலும் புனிதமிக்க ரௌலா ஷரீஃபிலும் குவிந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே 24 மணி நேரமும் இந்த பூமியில் இறைவனை நினைக்கக்கூடிய ஆன்மீக இறை வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடம், எல்லளவும் குறைவில்லாமல் நிரப்பமாக வந்து இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம், சதாவும் அல்லாஹை நோக்கி அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கி தம்முடைய கரங்களை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, அது புனிதமிக்க கஅபத்துல்லாஹும் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொண்டு இருக்கக்கூடிய புனிதமிக்க மதீனா ஷரீஃப். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விஷயத்தை ஹஜ்ஜினுடைய காலகட்டமாக இருப்பதால் ஏற்கனவே நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருப்பேன், மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காபாவுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். காபா எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன, நரகத்திற்கு 7 வாசல்கள். சொர்க்கத்தினுடைய அந்த 8 வாசல்கள் இந்த பூமியில் எந்த திசையை நோக்கி அல்லாஹ் அமைத்து வைத்துள்ளான் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபட எடுத்து சொல்லுகின்றார்கள், உங்களுடைய இதயத்தினுடைய துடிப்பு இருக்கும் இறுதி நிமிடம் வரைக்கும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
சொர்க்கத்தினுடைய 8 வாசல் இந்த பூமியில் அல்லாஹ் எதை நோக்கி அமைத்துள்ளார் என்று சொன்னால், இதோ சொர்க்கத்தினுடைய முதல் வாசல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நோக்கி அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். காபத்துல்லா இருக்கும் இடத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி அந்த திசையை நூல் பிடித்து பார்த்தால் சொர்க்கத்தினுடைய முதல் வாசலை அது தொடும் கண்ணியமிக்கவர்கள். சொர்க்கத்தினுடைய 2வது வாசல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காபாவுடைய மீசானின் பக்கம் இருக்கின்றது என்று சொன்னார். காபாவில் இருக்கக்கூடிய அந்த மீசானின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி பயணித்தால் சொர்க்கத்தினுடைய 2வது வாசலில் கொண்டு போய் விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கவனமாக கேட்க வேண்டும், இதில் ஒரு விஷயம் உள்ளது. சொர்க்கத்தினுடைய 3வது வாசல் ஹஜருல் அஸ்வத் கல். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவர்களோடு அவர்கள் கொண்டு வந்த 2 பொருள், அஜிவா என்று சொல்லக்கூடிய பேரித்தம்பலமும் இந்த ஹஜருல் அஸ்வத் கல். எல்லோரும் இந்த கல்லை ஒரு கல்லாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஷயம் அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்தில் ஆதம் நபி படைக்கப்பட்டு ஆதம் நபிக்கு ஒரு பாதுகாவலராக ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எங்கென்றும் அந்த மலக்கினுடைய வேலை என்ன? எந்த நிலையிலும் ஆதம் நபியை ஷைத்தான் உள்ளே நுழைந்து மனமாற்றம் செய்துவிடக் கூடாது, எனவே இவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று சொல்லி அல்லாஹ் ஒரு மலக்கை ஏற்படுத்தினான். ஒரு நாள் அந்த மலக்கு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். அவ்வளவுதான் நடந்தது. ஷைத்தான் உள்ளே நுழைந்தான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் என்று சொன்னான், நீங்கள் இந்த கோதுமை கனியை நீங்கள் சாப்பிட்டால் சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வல்லாஹி என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திய ஒரே காரணத்தினால் ஆதம் நபி அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டார். அந்த வரலாறு. ஆனால் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு பாதுகாப்புக்காக அந்த மலக்கு அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த மலத்தை ஒரு கல்லாக உருவமாக்கி விட்டார். கல்லாக மாற்றப்பட்ட அந்த மலக்கு சுவனத்தில் அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் கேட்டான், ஏன் நீ அழுகின்றான்? யா அல்லாஹ், என்னை இப்படி ஆக்கி விட்டாயே, எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. உன் கட்டளைக்கு நான் மாற்றம் செய்து விட்டேனே. ஆதம் நபிக்கு பாதுகாப்பாக என்னை நியமித்தாய். நான் ஒரு நிமிடம் நகர்ந்த அந்த வேலையில் ஷைத்தான் அவன் வேலையை காண்பித்து விட்டான் என்று சொல்லி அழுக அல்லாஹ் கருணை காண்பித்து அந்த மலக்கு கல்லாக மாற்றப்பட்ட அந்த மலக்குக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான், நீ ஆதம் நபியோடு உலகத்தில் பயணிப்பாயாக என்று. அப்படி ஆதம் நபி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல் என்று சொல்லக்கூடிய கல்லை கொண்டு வந்தார்கள் அல்லவா? அது கல் அல்ல, மலக்காக இருந்த மலக்கை தான் அல்லாஹ் கல்லாக மாற்றி அந்த கல்லை ஆதம் நபி கையில் கொண்டு வந்தார்கள். அந்த கல் மக்காவில் பதிக்கப்பட்டுள்ளது, காபாவில் பதிக்கப்பட்டுள்ளது. நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்தினுடைய 3வது வாசல் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நோக்கி இருக்கின்றது. அந்த கல்லிலிருந்து அப்படி நேர் மேல் திசை நோக்கி நீங்கள் பயணித்தால் சொர்க்கத்தினுடைய 3வது வாசலில் நுழைய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சொர்க்கத்தினுடைய 4வது வாசல் ருக்னே யமானை நோக்கி இருக்கின்றது. சொர்க்கத்தினுடைய 5வது வாசல் மகாமை இப்ராஹிமை நோக்கி இருக்கின்றது. சொர்க்கத்தினுடைய 6வது வாசல் ஜம்சம் கிணறை நோக்கி இருக்கின்றது. சொர்க்கத்தினுடைய 7வது வாசல் சஃபா மலையை நோக்கி இருக்கின்றது. சொர்க்கத்தினுடைய 8வது வாசல் மர்வா மலையை நோக்கி இருக்கின்றது. கண்ணியமிக்கவர்களே, நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு ஒரு அறிவுரையாக, ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அரஃபாவுடைய நாளில் உலக மக்களுக்கு எந்த தலைவராலும் சொல்ல முடியாத உத்தரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் மக்காவை நோக்கி, மக்காவில் இருக்கக்கூடிய ஜம்சமை நோக்கி, மக்காவில் இருக்கக்கூடிய மக்காமை இப்ராஹிமை நோக்கி, மக்காவில் இருக்கக்கூடிய சஃபா மர்வா மலையை நோக்கி, மக்காவில் இருக்கக்கூடிய
தம்தம் கிணறு மக்காவில் இருக்கக்கூடிய காபாவில் இருக்கக்கூடிய மீசானை நோக்கி இப்படி அல்லாஹ் அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் விளக்கம் என்னவென்று தெரியுமா? கண்ணியமிக்கவர்களே, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் அந்த ஷர்த்தின் அடிப்படையிலே அந்த நிலையில் அவர்கள் அப்படி ஹஜ்ஜுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை மக்பூலியத்தான ஹஜ்ஜாக ஹஜ்ஜை மப்ரூராக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டால் அவர்கள் இருக்கும் இடம் சொர்க்கம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த ஜும்மாவில் வீட்டிருக்கக்கூடிய நம் மக்களுக்கும் நம் மனைவி மக்களோடு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டளை என்று யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. தவறாக இஸ்லாமியராக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் என்னவென்று தெரியுமா? கண்ணியமிக்கவர்களே, உங்களுக்கு ஒன்று புரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் இருக்கின்ற பொழுது பல்வேறு விதமான விஷயங்களை உபதேசம் செய்தார்கள். அதில் ஒன்று குடும்ப உறவுகளோடு, குடும்ப பந்தங்களோடு முறிவு ஏற்படுத்தாமல் பாசத்தோடு ஒற்றுமையாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர் ஒருவர் இரத்த பந்தங்களை, உறவுகளை முறித்து வாழ்கின்றாரோ சுவனம் செல்ல மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர் உறவுகளோடு இரத்த பந்தங்களோடு கூடி வாழ்கின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்கள். அப்படியானால் ஹஜ்ஜில் மிகவும் நாம் கவனிக்க வேண்டியது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் இந்த விஷயத்தில் மிக மிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வஅதீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி என்று சொல்கிறான். நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், உம்ராவை நிறைவேற்றுங்கள், லில்லாஹி அல்லாஹ்வுக்காக. அப்படியானால் கண்ணியமிக்கவர்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும்? லில்லாஹி அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும்? லில்லாஹி அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு, குடும்ப பந்தங்களோடு, இரத்த பந்தங்களோடு, தந்தை வழி உறவுகளோடு, தாய் வழி உறவுகளோடு நாம் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொண்ட சம்பந்தி உறவுகளோடு பழகக்கூடிய உறவுகளோடு நட்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உறவு யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும்? லில்லாஹி அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சொல்லும் செயலும் உனக்காக வேண்டிய அல்லாஹ், உனக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயார் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய ஈமான உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜினுடைய பயணத்தை புறப்படுவதற்கு முன்னால் வாழ்க்கையினுடைய உள்கட்டமைப்பை நீங்கள் பூர்த்தியாக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய உள்கட்டமைப்பை சரியாக்கிக் கொண்டுதான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். குடும்ப பந்தங்களோடு, கெட்ட பிள்ளைகளோடு, இரத்த பந்தங்களோடு உறவை முறிவு ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் எத்தனை லட்சங்கள் நீங்கள் செலவு செய்து ஹஜ்ஜுக்கு செய்தால் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது நான் சொல்லவில்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ் பிறை 9வது நாள், அரஃபாவுடைய மகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். வான் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அன் அபீஹி அன் ஜத்திஹி அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال خير الدعاء دعاء عرفة وخير ما قلت انا ونبينا من قبلي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. மற்றொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم فما من يوم اكثر عتيقا من النار من يوم عرفه. மற்றொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم الحج عرفه. இந்த மூன்று ஹதீஸுக்கு விளக்கம் என்னவென்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, நாம் கேட்கும் துவாக்களில் மிக உயர்ந்த சிறந்த துவா அல்லாஹ்விடத்தில் எதுவென்று சொன்னால் துல்ஹஜ் பிறை 9வது நாள் அரஃபாவுடைய நாளில் கேட்கும் துவா மிக மிக சிறந்த துவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது இஸ்லாமிய கட்டாய கடமையாக இருக்கின்றது. அரஃபா நாளில் ஒரு மனிதன் நோன்பு வைத்தால் ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அந்த அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துவா மிக சிறந்த துவா. அந்த அரஃபாவுடைய நாளில் நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்கள் ஓதிய சொற்கள் மிக சிறந்த சொல் எதுவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த தஸ்பீஹ், இந்த திக்ர் அரஃபாவுடைய நாளில் ஓதுவது சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முதல் ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், நரகத்தில் இருந்து அதிகமான எண்ணிக்கையில்
உள்ளடக்க முடியாத அளவுக்கு நரகத்திலிருந்து அதிகமான நரகவாதிகளுக்கு அல்லாஹ் விடுதலை கொடுக்கின்றான். அரஃபாவுடைய அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கையில் அடக்க முடியாத அளவுக்கு நரகவாதிகளை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான். அந்த அளவுக்கு அரஃபாவுடைய நாள் மிக சிறந்த நாள் என்று சொல்லுகின்றார்கள். அல் ஹஜ் அரஃபா என்று சொன்னார்கள். அரஃபா தான் ஹஜ், ஹஜ் தான் அரஃபா என்று சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, துல்ஹஜ் 9வது நாள் ஜகாத் அல்லாஹ் கொடுக்க சொல்லுகின்றான் இல்லைங்களா? குர்பானை கொடுக்க சொல்லுகின்றான் இல்லைங்களா? அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கொண்டு போய் குர்பானியுடைய கறி 1/2 கிலோவோ அல்லது 1/4 கிலோவோ அல்லது 1 கிலோவோ கொண்டு போய் உங்கள் உறவு வீட்டில் கொடுப்பதனால் அவர்களுக்கு அதனால் சந்தோஷம் அல்ல. என் வீட்டுக்கு என் அண்ணன் வந்தார், என் வீட்டுக்கு என் தங்கை வந்தார், என் வீட்டுக்கு என் அக்கா வந்தார், என் மச்சான் வந்தார், என் மாமான் வந்தார், என் பெரியக்கா வந்தார் அப்படின்னு அந்த உறவுக்காரங்க அந்த ஒரு குர்பானியை காரணமாக வைத்து உறவுக்காரர்கள் வீட்டுக்கு தேடி போய் கொடுப்பீர்கள்லவா, அதில் அவர்கள் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு சந்தோஷத்திற்கும் அளவே கிடையாது. ஆனால் குர்பான் தரக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்று தெரியுமா? தன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களிடத்தில் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் அல்லது இன்னொரு உறவுக்கார வீட்டில் அவங்க ரொம்ப கொடுத்துருக்க சொல்லி கொடுத்துட்டு ஏனோ தானமோ ஏதோ குர்பான் கொடுத்தோம் சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏனோ தானமோ கொடுத்து விடுவது. அந்த கறி அப்படி வேறொரு நபர் மூலமாக வீட்டுக்கு போகின்ற நேரத்தில் அவருடைய உள்ளங்கள் காயப்படுகின்றன, அவருடைய உள்ளங்கள் அழுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100க்கு 2 ரூபாய் 50 பைசா ஜகாத் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஜகாத் கொடுப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் ஜகாத் கொடுக்காமல் இருப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. மாறாக எதற்கு ஏன் அல்லாஹ் ஜகாத் கடமையாக்கினார்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இரக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தோஷமாக வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அற்புதமான பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் லட்சோப லட்ச சஹாபா பெருமக்கள் கூடியிருக்கக்கூடிய அரஃபாவில் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு துஆ செய்ய தயாராகிவிட்டார்கள். அப்படி தயாராகிவிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எந்த தலைவராலும் அறிவிக்க முடியாத ஒரு அறிவிப்பை அறிவித்து உலகத்திற்கு தான் யார் என்பதை காண்பித்து கொடுத்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ் 9வது நாள் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு அரஃபாவில் ஒன்று கூடியிருக்கிறார், துஆ செய்ய இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அரஃபாவில் கேட்கும் துஆ இப்பொழுது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். இங்கே கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்ச சஹாபா பெருமக்கள் தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நாம் கேட்கும் இந்த துஆ அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராகிலும் ஒருவர் தம்முடைய குடும்ப பந்த உறவுகளை முறித்துக் கொண்டவர் இருந்தார், அவர் எழுந்து வெளியே செல்லட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். குடும்ப உறவை முறித்துக் கொண்டவரை வைத்துக் கொண்டு துஆ கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். உடனடியாக அந்த கடற்கோடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சஹாபி எழுந்து வெளியே வேகமாக செல்கிறார். பெருமானார் இருக்கும் இடத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார். சென்ற அந்த சஹாபி கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் உள்ளே வந்தார். பெருமானார் அவர் அழைத்தார். எங்கே சென்றீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், யார் சொல்லலாம், தாங்கள் அறிவித்தீர்கள் குடும்ப பந்தங்கள் குடும்ப உறவுகளை முறித்துக் கொண்டவனை வைத்துக் கொண்டு துஆ கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி யாராலும் உங்களில் இங்கே இருந்தால் எழுந்து வெளியே செல்லுங்கள் என்று நீங்கள் கடுமையாக எச்சரித்தீர்கள். நானோ என் தாயுடன் பிறந்த சகோதரி காளம்மா, சின்னம்மா காளம்மா என்று சொல்லுவார்களவா, தாயுடைய தங்கை, அவர்களோடு பேச்சுவார்த்தை முடித்துக் கொண்டு சில நாட்கள் ஆகிவிட்டன. யார் சொல்லலாம், வேகமாக நான் என் காளம்மா வீட்டுக்கு சென்றேன். அவருடைய கதவை தட்டி நான் சலாம் சொன்னேன்.
இந்த அழகிய பழக்கம் உன் புறத்திலிருந்து இதுக்கு முன்னால் நான் பார்க்கவில்லை என்று என் காலம்மா சின்னம்மாள் சொன்னார்கள். நான் சொன்னேன், இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் அரபாவில் வீற்றிருக்கிறார்கள், துவா கேட்டிருக்கிறார்கள். குடும்ப பந்தங்கள் முடித்துக் கொண்டவரை வைத்துக் கொண்டு துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று எச்சரித்தார்கள். அதனால் தான் அல்லாஹ்விற்காக உங்கள் இல்லம் தேடி நான் வந்து என் புறத்திலிருந்து உங்கள் உள்ளம் காயம் ஏற்படுத்தி என் புறத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் காயம் ஏற்பட்டிருப்பையானால் என்னை அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த தாய் அப்படி அழுது விட்டார். அந்த தாயும் அந்த சஹாபியை என் புறத்திலிருந்து உன்னுடைய கல்வி காயப்படும் வகையில் நானும் நடந்திருந்தால் லில்லாஹி அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக மகனே என்னை மன்னித்து விடு என்று தாயும் மகனும் சமாதானமாகி கொண்டார்கள். அதை நான் செய்துவிட்டு நான் இங்கே வந்தேன் யார் ரசூலுல்லாஹ் என்று அந்த சஹாபி சொல்ல உடனே அறிவித்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா என் சமுதாய பெருமக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா தன்சிலுர் ரஹ்மா, குடும்ப பந்த உறவுகளை முறித்து வாழக்கூடிய மனிதன் மீது அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய உதவி இறங்காதது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படியானால் உறவு என்று சொன்னாலே நல்லா நினைச்சுக்கிறீங்க. உறவு என்று சொன்னாலே முட்டல், மோதல், உரசல், கோபம் எல்லாம் இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு 3 நாளைக்கு மேல் எந்த ஒரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிம் மீது பேசாமல் இருக்கக்கூடாது எச்சரித்தார்கள். சொர்க்கத்தை ருசிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மூமின், சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு எவ்வளவு பெரிய கருத்து வேகம் ஏற்பட்டிருந்தால் 3 நாளைக்கு மேல் சமாதானமாகிவிட வேண்டும். யாருக்காக? லில்லாஹி வ லிரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக. கண்ணியமிக்கவர்களே, அரபாவுடைய நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்று சொன்னால், நிறைய பேர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் விடுகிறார். காரணம், இது மாதிரியான தவறுகளை சரி செய்யாமல் நிறைய பேர்கள் நான் என்ன அவளை போய் பார்க்கிறது, நான் என்ன அவளை போய் மன்னிப்பு கேட்கிறது அப்படின்ட்டு அந்த தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுக்காமல் அல்லாஹ்விற்காக நாம் சொல்லுகின்றோம், அல்லாஹ் ரசூலுக்காக சொல்லுகின்றோம். அந்த இஹ்ராம் துணியினுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? அது கஃன் துணி. இஹ்ராம் துணியை அணிந்து கொண்டு காபாவில் நாம் சரணாகதி அடைகின்ற நேரத்தில் ரப்புல் ஆலமீனே, இந்த உலகத்தை நான் விட்டு உன் புறத்தில் வந்துவிட்டேன், மனைவி மக்களை விட்டு நான் வந்துவிட்டேன், சொந்த பந்தங்களை விட்டு வந்துவிட்டேன், எல்லா சொத்துக்களை விட்டு வந்துவிட்டேன், எல்லா பதவி அதிகாரங்களை விட்டு வந்துவிட்டேன், எல்லா பட்ட பதவிகளை விட்டு வந்துவிட்டேன். ரப்புல் ஆலமீனே, உன்னை தவிர மற்ற எல்லாம் நிலையற்றது, நீ மட்டும் நான் நிலையானவன், நிலையாக இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பே ரப்புல் ஆலமீனே, உன்னிடத்தில் நான் சரணாகதி அடைந்து விட்டேன், உன்னிடத்தில் நான் என்னை ஒப்படைத்து விட்டேன். ரப்பே ரப்புல் ஆலமீனே, என்னை பொறுத்து கொள் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் நான் கண்ணியமிக்கவர்களே இஹ்ராம் துணி. அந்த இஹ்ராம் துணியில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் அதிகமாக எச்சரித்தார்கள். மரண நேரத்திலும் கூட பல்வேறு விதமான விஷயங்களை சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப பந்தங்களில் ஒழித்து வாழக்கூடாது. அந்த குடும்ப பந்தங்களில் முதல் மரியாதைக்குரியவர்கள் தம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள். பெற்றோருடைய பொருத்தம் ஒரு மனிதன் பெறவில்லை என்று சொன்னால் என்ன இபாதத்தை செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது. அல் ஜன்னத்து தஹத உம்மஹாத்திக்கும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் எங்கே இருக்கின்றது? உன் தாயினுடைய காலுக்கடியில் சொர்க்கம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமாருக்கு அரபாவில் மினாவில் தங்க வைப்பான். நான் பல தடவை நினைவுபடுத்திருக்கிறேன். போனுக்கு எப்படி அப்பப்போ ரீசார்ஜ் பண்றோம், அது மாதிரி விஷயங்கள் நம்ம சமூக மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். மினாவில் தங்கியிருக்கின்றார். தம் மனைவியோடு பல தடவை ஹஜ்ஜுக்கு வந்து விட்டார். வெளிநாட்டில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கின்றார். உறக்கம் மினாவில் தங்கியிருக்கின்றார். இரவில் கனவில் சொல்லப்படுகின்றது,
तुम्हारा हज और उम्रा अल्लाह की तरफ मकबूलियत नहीं हुआ. உங்களுடைய ஹஜ் உம்ரா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிவிக்கப்பட்டது. கனவு பார்க்க மாத்திரத்தில் துடி துடித்து அந்த ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்ற அந்த குழுவில் இந்த விஷயத்தை சொல்லி மக்காவில் இருக்கக்கூடிய முஃப்தியை அணுகி அந்த முஃப்தி இடத்துல கனவுக்கு விளக்கம் கேட்டார்கள். இப்படி நான் கனவு பார்த்தேன் வினாவில் தங்கியிருந்த பொழுது அந்த முஃப்தி அடுத்த கனவை கேட்டார், உன் பெற்றோர்கள் அவர்களை கைவிட்டு விட்டு வந்து விட்டாயா, உன் பெற்றோர்களை பார்க்காமல் வந்து விட்டாய் என்று கேட்டார்கள். அவ்வளவுதான். தான் பிறந்த சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு உத்தியோகத்திற்காக வேண்டி சென்று பல வருடங்கள், கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் கடந்து விட்டது. பெற்றோர்களை காண வரவில்லை. இந்த விஷயம் அறிவிக்கப்பட்ட மாத்திரத்தில் வினாவில் விழுந்து துடிக்கின்றார். இவ்வளவு செலவுகள் செய்து வந்தும் கூட அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரப்பே ரப்புல் ஆலமீனே, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு ரப்பே ரப்பே என்று கண்ணியமிக்கவர்களே அந்த வினாவில் துடிக்கின்றார். ஹஜ் முடித்து விட்டு அவர் ஊர் திரும்பி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து அவர் வாழ்ந்த தெருவுக்கு வருகின்றார். தன்னுடைய தாய் தன்னுடைய பெயரை சொல்லி இவருடைய வீடு எங்கே உள்ளது என்று கேட்கின்றார். அதோ அடையாளம் காட்டப்படுகின்றது. சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு. அங்கே ஒரு கிழவி வெளியில் கட்டில் படுத்துக் கொண்டிருக்கின்றார். அது பெத்த தாய் என்று அடையாளம் தெரியாமல் மீண்டும் முதலில் கேட்டவரிடத்தில் கேட்கின்றார், என்னவருடைய மகன் நான், அவர்களுடைய பெற்றோர்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன். பெற்றோர்களை கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அங்கே ஒரு கிழவி படுத்து கிடைக்கிறார் அல்லவா, கையும் காலும் வராமல் புழுக்கள் கொடுத்து புண்ணு உடம்பில் வந்து அதுதானப்பா உங்களுடைய தாய் என்று சொன்னார். தாயை வந்து பார்த்து சொல்லி அழுகின்றார், தாயே உன் மகன் நான் வந்திருக்கின்றேன். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள் அல்லவா. எத்தனை வருடங்கள் தன்னுடைய தாயை விட்டு மகன் பிரிந்தாலும் அந்த மகனுடைய ஓசையை கேட்டு விட்டால் அந்த தாய் அடையாளம் கண்டு கொள்வார். ஒரு தாயினுடைய பாசத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கண்ணியமிக்கவர்களே, கோழி இருக்கின்றது அல்லவா, கோழி குஞ்சு பறிக்கின்றது அல்லவா, அந்த கோழி குஞ்சுவை எப்படி அரவணைத்து வளர்த்து ஆளாக்கினர் என்பதை பார்த்தால் ஒரு தாய் தகப்பனுடைய பாசத்தை புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய மகனுடைய சப்தத்தை குரல் வரை சப்தத்தை கேட்டதுமே தாய் துடித்து அவள் அழுது எழுந்துகின்றார். மகனே நீ வந்து விட்டாயா, உன்னை பார்க்காமல் நான் மௌத்தாக கூடாது அல்லாஹ் அவனிடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருந்தது. தாயிடத்தில் மகன் பேசுகின்றார். ஆனால் தாய் எங்கேயோ பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவன் சொல்லுகின்றார், தாயே என்னை பார்த்து பேசுங்கள். தாய் சொல்லுகின்றார், என் 2 பார்வையும் இல்லாமல் போய்விட்டதப்பா. எங்கே என் தந்தை, அவர் இறந்து விட்டாரப்பா. எங்கே என் இளைய சகோதரன், அவனும் இறந்து விட்டாரப்பா. நான் அனாதையாக இங்கே கிடக்கின்றேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நேரமான சாப்பாட்டு நேரத்தில் ஏதாவது கொண்டு கொடுப்பாங்கப்பா, அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பேன். அல்லாஹ்ட்ட நான் துஆ கேட்டேன், யா அல்லாஹ் நான் பெற்றெடுத்த என் மகனை என் கண்ணில் காணவை யா அல்லாஹ், என்னை சந்திக்கவே யா அல்லாஹ், அவனை சந்திக்காமல் நான் மௌத்தாக கூடாது அல்லாஹ் அவனுக்கு துஆ கேட்டுக் கொண்டிருந்தப்பா. வந்து விட்டாயா மகனே என்று அந்த மகன் சொல்லுகின்றார், தாயே என்னை மன்னித்து விடு, நீ என்ன பார்த்து நான் மன்னிப்பதற்கு தவறு செய்தாய் என்று அந்த இரக்கம் குணம் கொண்ட தாய் சொல்லுகின்றார். தாயை கட்டி அரவணைத்து தாயிடத்தில் மன்னிப்பு கேட்டு, மருமகளும் மன்னிப்பை கேட்டு, பேர பிள்ளைகளும் மன்னிப்பை கேட்டு, அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்துவிட்டு தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த லண்டனுக்கு அழைத்து செல்லுகின்றார். அடுத்த வருடமே அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றார். தன் தாய்க்கு ஹஜ் செய்வதற்காக தாயோடு ஹஜ்ஜுக்கு வருகின்றார். முதல் வருடம் வினாவில் எந்த கூடாரத்தில் தங்கியிருந்தாரோ அதே கூடாரத்தில் அல்லாஹ் அங்கே தங்க வைத்தான். தாயோடு படுத்திருக்கின்றார். தாயோடு படுத்திருக்கின்ற நேரத்தில் கண்ணியமிக்கவர்களே, அதே மாதிரி அல்லாஹ் கனவு காண்பிக்கின்றான், துமாரா ஹஜ் और उम्रा अल्लाह की तरफ मकबूलियत हो गया. உங்களுடைய ஹஜ் உம்ரா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று கனவு அறிவிக்கப்படுகிறது. கனவு பார்த்த மாத்திரத்தில் வீடு கொண்டு எழுந்து தாயை பார்த்து தாயை எழுப்புகின்றார். தாய் எழுக்கவில்லை, எந்திரிக்கவில்லை. தாயை எழுப்புகின்றார். தாய் எந்திரிக்கவில்லை. வினாவில் தாய் மௌத்தாகிவிட்டார்கள். இன்னாலில்லாஹ். வெளியிருக்கவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால்
சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று நாம் துடிப்பு நம் உள்ளத்தில் இருப்பது உண்மையானால் கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அற்புதமான பாடம் என்னவென்று தெரியுமா? உங்கள் உறவுகளோடு நெருக்கமாக வாழுங்கள், உங்கள் உறவுகளோடு ஒற்றுமையாக இருங்கள், உங்கள் உறவுகளை வெட்டி வாழாதீர்கள். இது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் பொருத்தமான காரியம் அல்ல என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் குர்பான் தரக்கூடிய உங்களுடைய குர்பானை 3 பங்காக வைக்க வேண்டும். ஒரு பங்கு உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக எடுத்துக் கொள்ளக்கூடிய பங்கு குறைவாக இருக்க வேண்டும். இன்னொரு பங்கு உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுக்காக கொடுங்கள், இன்னொரு பங்கு நம் இஸ்லாமிய ஈமானியத்தான பந்தங்களுக்கு கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னது காரணம் என்னவென்று தெரியுமா? இஸ்லாமுடைய ஒவ்வொரு இறை வணக்க வழிபாடுகளை நீங்கள் உற்று கவனித்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதனுடைய முடிவு இதுதான். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் மனித நேயத்தோடு சகோதரத்துவத்தோடு குறிப்பாக இரத்த பந்தங்களோடு இணக்கமாக நெருக்கமாக வாழ வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. அதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் துஆ செய்வதற்கு முன்னால் எச்சரித்தார்கள். இங்கே கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், குடும்ப பந்த உறவுகளை முறித்துக் கொண்டவர் எவராவது இந்த கூட்டத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவரை எழுந்து வெளியே செல்லட்டும் என்று எச்சரித்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் என்பது அல்ல, ஹஜ் அரஃபா என்று சொன்னார்கள். அரஃபாவில் ஒரு நிமிடம் தங்கியிருந்தால் போதும் உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். அரஃபாவில் 5 நிமிடம் நீங்கள் தங்கியிருந்தால் போதும் உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்க்கையுடைய உள்கட்டமைப்பு சரியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், 2 வகையான இறை வணக்கங்களை அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்றான். அதில் ஒன்று நாம் சுத்தமாக மறந்து விடுகின்றோம். 2 வகையான இறை வணக்கம். ஹுக்கூக்குல்லா, நான் பல தடவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாதா. ஹுக்கூக்குல்லா என்று சொன்னால் மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய இறை கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்பான், இபாதத், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஹுக்கூக்குல்லா என்று சொன்னால் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உறவுகளுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய அந்த பந்தங்கள், தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தம்முடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், தம்முடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தந்தை வழி பந்தங்களை, தாய் வழி பந்தங்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தாய்க்கு என்ன மதிப்பு கொடுப்பாயோ ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உன் தந்தைக்கு என்ன மதிப்பு கொடுப்பாயோ அதே மதிப்பு உன் தாயுடன் பிறந்த சகோதரிகளுக்கும் கொடுக்க வேண்டும். உன் தந்தைக்கு என்ன மரியாதை செய்வாயோ அதே மரியாதை உன் தந்தையுடன் பிறந்த சின்னத்தா பெரியதா என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த உறவுகளை பேணி வாழ்ந்தால் தான் உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய இபாதத் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும், சொர்க்கத்தில் நீங்கள் நுழைய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அரஃபாவுடைய தினத்தில் உலக மக்களுக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த அற்புதமான பயிற்சியை அறிவித்து கொடுத்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை நமக்கு அற்புதமான பாடமாக அறிவுரையாக வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய பாடமாக படிப்படியாக நமக்கு எடுத்துச் சொன்னார்களோ அந்த பாடத்தை படிப்பை உயிரோட்டமாக நம்முடைய இதயத்தில் அப்படி உள்வாங்கி வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கு இறைவன் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.